பிஸ்மில்லா. இன்னைக்கு நான் 29/3/2026 சரியான நேரம் 12 மணி, காலை 12 மணி. நான் சின்ன ஒரு இதை எடுத்துட்டு இருக்கேன், வீடியோ யூடியூப் என்னுடைய சேனலுக்காக எடுத்துட்டு இருக்கேன். இது மேபி நான் ஃபேஸ்புக்லேயும் போஸ்ட் பண்ணுவேன். நல்லா இருந்தவன் ஞாபகம் இல்லைன்னா விட்டுருவேன். இந்த கர்நாடகாவில் பெங்களூர் மாநிலத்தில் இது எந்த தெருவுன்னு தெரியல, இது ஒரு ஏரியா அப்படியே வந்திருக்கேன். இந்த ஏரியாவில் எப்படின்னாக்கா ஒரு முருகன் ரெஸ்டாரண்ட் இருக்குது. ஒரு நார்மலான ப்ரைஸ், ஹை ப்ரைஸ் இல்லை. அதில் வேலை பார்க்கக்கூடியவங்க கூட தமிழ் மக்கள் தான். இந்த ரோட்லேருந்து ஒரு 10-15 கடை தாண்டி இருக்குது. ஒரு நல்ல சாப்பாடு, தரமான சாப்பாடாக இருக்குது. மக்கள் எல்லாமே ஹை கிளாஸில் போய் மாட்டாமல், லோவுலேயும் போய் மாட்டாமல் ஓரளவுக்கு சாப்பிட்றதுக்கு தரமானதாக இருக்குது. கொஞ்சம் ரஷ்ஷாக இருக்கும். அந்த கடையில் 10க்கும் மேற்பட்ட ஆட்கள் வேலை பார்க்குறாங்க. எல்லாமே நார்த் இந்தியன் தான் வேலை பார்க்குறாங்க. என்னக்கா இங்கே கர்நாடகாக்காரங்களும் வேலை பார்க்கல, தமிழ் மக்கள் வேலை பார்க்குது. அதில் மெயின் அது என்ன சொல்ல வரேன்னு சொன்னாக்கா, தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் கேஸ் தட்டுப்பாடு, கேஸ் இல்லைன்னு சொல்லிட்டு வியாபார ஸ்தலங்களுக்கு கொடுக்காம வியாபார தொழிலை முடக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னு சொன்னாக்கா, அங்கே வேலை பார்க்கக்கூடிய 10 பேருடைய வாழ்வாதாரம் போயிடுது. அவங்க அன்றாடம் காய்ச்சி அன்றாடம் வேலை பார்த்தா தான் அவங்களுக்கு சம்பளம். அந்த தொழிலே நின்று போயிடுது. அந்த தொழில் நிற்கிறதுனால மக்கள் வெளியில் தங்கியிருக்காங்கல்ல, அவங்களுக்கு சாப்பாடு கிடைக்காம போயிடுது. எவ்வளோ ஒரு கஷ்டத்தை ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. இத்தனை பெரிய நகரம் பெங்களூர் நகரத்தில் அதே மாதிரி எல்லா கடைக்கும் தேவைப்படும். ஆனால் எங்கேயுமே ரெஸ்டாரண்ட் க்ளோஸ் இல்லை. இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு நிறைய இடத்துல க்ளோஸாக இருக்குது. ஏன் இந்த கேஸ் விநியோகம் செய்யக்கூடியவங்க ஏன் தொழிலதிபர்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதில்ல அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வி. ரெண்டாவது, என்ன வெயில் அடித்தாலும் 12 மணி ஆகுது, இங்கே வெயில் அடிக்கும், சூடாக இருக்குங்கிறாங்க. ஒன்றுமே சூட்டுடைய தன்மையே தெரியவில்லை. எல்லாமே பேலஸாக கட்டி வச்சுருக்காங்க. ஒன்று அவங்க கோடியில் வாழக்கூடியவங்களாக இருக்கும், இல்லை கோடியில் கடனாளியாக இருப்பான். என்ன படித்தவனுக்கே வெளிச்சம், அது நம்மளுக்கு சொல்ல தெரியலை. எல்லாம் வீடு கட்டி வச்சுருக்காங்க, பூட்டி வச்சுருக்காங்க, வெளியில் ஒன்றுமே இல்லை. பாக்கி மெயின் ரோட்லேயும் அவ்வளோ ரஷ் இல்லை. எந்த ரோடு போனாலும் இங்கே குறிப்பாக நிறைய எல்லா ரோட்டையும் நானும் பார்த்துட்டேன். அவ்வளோ ரஷ் இல்லாமல், க்ரௌடு இல்லாமல் இருக்குது. ஆனால் ஏர்போர்ட்டு போகிற வழி அந்த இடத்துல க்ரௌடாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரிஞ்சவங்க சொல்லியிருக்காங்க. அதனால் கொஞ்சம் 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே போயிடுங்க, ட்ராவலே 1.5 மணி நேரம் எடுக்கும், 30 கிலோமீட்டருக்கு அப்படின்னாங்க. இது நார்மல் தான் சொல்லுவேன். ஏட்டாக்கா இப்போ கூத்தாநல்லூர், நம்ம லட்சவாங்குடி, நான் கூத்தாநல்லூர் திருவாரூர் மாவட்டத்துக்காரன். திருவாரூர் மாவட்டத்தில் நாகப்பட்டினம் போகிறதுக்கு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் தான் ஆகுது. நார்மல் ஸ்பீடில் வந்தால். ரொம்ப வேகமாக வந்தோம்னா 1 மணி நேரம் 10 நிமிஷத்தில் ரீச் ஆகலாம். இது ஒரு நார்மல் தான். இவங்க என்னடா ரஷ்ஷாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் காட்டுறாங்க. ஆனால் ஃப்ளோட்டின் தான் இது, எங்கேயுமே நிற்கலை. ரஷ்ஷுன்னு சொன்னால் பிளாக் ஆகுனா தான் ரோடு. பிளாக் ஆகாமல் போயிட்டு இருந்துச்சுன்னா அது ரஷ்ஷுன்னு சொல்லக்கூடாது. பரவாயில்ல, ரன்னிங்கில் தான் இருக்குது. வாழ்த்துக்கள். இருந்தாலும் இந்த ரோட்டுடைய தரங்கள்லாம் நல்லா இருக்குது. அதே போல் இங்கே ஒரு குறையும் சொல்லி காட்டணும். இவ்வளோ பெரிய இன்டர்நெட் சிட்டி, இன்டர்நெட்டு தொழில் வளம் இருக்குது. உலகத்தில் வரக்கூடியவங்கெல்லாம் இங்கே கம்பெனி வச்சுருக்காங்க. கம்பெனி வச்சு அவங்க பிஸ்னஸை டெவலப் பண்ணி பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த நகராட்சி, மாநகராட்சி பொறுப்பேற்று இதை சுத்தம் பண்ணணும். ஃபுல்லாக பேட் ஸ்மெல் இருக்குது. தொழிலாளர்கள்லாம் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை வேலை பார்க்குற மாதிரி தெரியுது. அவங்களுக்கெல்லாம் ஒரு வாழ்வாதாரம் செஞ்சு கொடுக்கணும். அரசாங்கத்துடைய இல்லம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு இல்லங்கள் அமைச்சு அவங்கள அதில் கம்மியான வாடகைகள் கொடுத்து, கவர்மெண்ட் கொடுத்து வர்றவங்கள வாங்கன்னு சொல்லிட்டு வந்து வேலை வாங்கிக்கணும். நம்ம நாடு வளர்ச்சி, நம்மளுடைய மாநிலம் வளர்ச்சி, நம்ம ஊர் வளர்ச்சிக்கு பாடுபடக்கூடியவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஜப்பான் மக்களை பற்றி சொல்லும்போது ஒரு ஆர்டிக்கல் படித்தேன். அதான் சொல்கிறாங்க, ஜப்பானில் விசிட்டில் வந்து இல்லீகலாக வந்து தங்கிடுவாங்களாம். தங்கிட்டு வேலை பார்த்துட்டு கடைசியில் என்ன போகும்போது அவன் ஏர்போர்ட்லேயே சொல்லுவாங்க, நீங்கள் வந்துட்டிய, ரொம்ப கஷ்டப்பட்டிய, எங்கள் நாட்டுக்காக உழைச்சிய, தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்களாம். இல்லீகல் எமிகிரேஷன் வர விடாமல் பார்த்துக்குவாங்க, என்ட்ராகாமல். அப்படியே என்ட்ராகி அவங்க வேலை பார்த்துட்டா கூட அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லி, ரொம்ப வேலை பார்த்திய, ரொம்ப உழைச்சிய எங்களுக்கு அப்படின்னு சொல்லுவாங்களாம். அந்த மாதிரி ஒரு ஜப்பான், அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டிக்கு உலகத்தில் உள்ள மக்கள் எல்லாம் வந்துடணும். அதே மாதிரி ஈரான் மக்கள் அப்படி தான் செய்வாங்க. ஈரானிகளோடு நான் வேலை பார்த்துருக்கேன். வேலை கொடுப்பாங்க, கண்டினியூ வேலை கொடுப்பாங்க. வேலை கொடுக்கும்போது கேட்பாங்க, முபாரக் என்ன கஷ்டமாயிடுச்சா உனக்கு, டயர்ட் ஆகிட்டியா, ரெஸ்ட் எடுத்துக்க, நான் சாரி, அதுக்காக கோச்சிக்காத அப்படிம்பாங்க. முதலாளி சொல்லுவார், முதலாளி கோடீஸ்வரனாக இருப்பான்.
அவன் சொல்லுவான், சாரி முபாரக், கோச்சுக்காத, இன்னதுனால டயர்ட் ஆகிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வரணுன்னே அவங்க கேட்பாங்க, அவங்க மொழியில் கேட்பாங்க, ஹசன புஷி காலச்சத்தூரி சலாமத்தி ஹுபி சும அப்படின்னு கேட்டு, இது மாதிரி டயர்ட் ஆகிட்டியா, உனக்கு கவலைப்படாத நீ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது ஒரு அழகான வார்த்தைகளாக இருக்கும். அந்த மாதிரி இந்த வேறு மாநிலத்திலேருந்து இங்கே வந்து வேலை பார்க்குறாங்க. இந்த கர்நாடகா மக்கள் வேலை பார்க்குற மாதிரி தெரியல. நான் ஒரு ஆள்கிட்ட கேட்டேன், அவர் பீகாரின்றாரு. நான் ஒரு ஆள்கிட்ட கேட்டேன், அந்த மாதிரி தமிழ் அப்படின்ட்டாரு. இந்த மாதிரி பாக்கி எல்லாமே இந்த மாதிரி தமிழ் பேசுகிறாங்க, இங்கே உள்ளவங்க தமிழ் பேசுகிறாங்க. பெங்களூரு டவுனை பொறுத்த அளவுக்கு எல்லாம் நல்லா வாழணுங்கிறது தான். இந்த நகராட்சி இதன் மீது நடவடிக்கை எடுத்து அவங்களுக்கு சுத்தம் பண்ணி கொடுக்கறது என்னுடைய கோரிக்கை. எந்த ஊராக இருந்தாலும் நான் எடுத்து சொல்லுவேன், இது நமது நாடு, நமது இந்தியா, நாம் ஒற்றுமையாக வாழக்கூடிய தேசம். நம் தேசம் தலை தூக்கி இருக்கணும், என்றைக்கும் தலை தூக்கி இருக்கணுங்கிறது என்னுடைய ஆசை. அதனால அந்த ஆசையை எப்போதும் நான் வெளிப்படுத்துவேன். மக்களும் நம்ம அரசுக்கு ஒத்துழைக்கணும், அரசும் மக்களுக்கு சலுகை செஞ்சு கொடுக்கணும், அது அதிகாரிகள் செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு தாழ்வான பணிவான என்னுடைய கோரிக்கை வைக்கிறேன். இப்போ நன்றி, பார்த்தமைக்கு நன்றி. நான் முபாரக்.